ஒரு ஆர்கிடெக்ட்னா என்ன பண்ணுவான், ஒரு வீடு வந்து டிசைன் பண்ணுவான், வரைஞ்சி இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கணும், இங்கே பெட்ரூம் இருக்கணும், இங்கே வந்து ஹால் இருக்கணும். ஒரு டேட்டாவை வந்து நான் எடுத்தாச்சுங்க, அந்த டேட்டாவை நான் எடுத்தா மட்டும் போதுமா? இந்த டேட்டா சயின்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் 3 வகையா பிரியுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தாங்க கான்செப்ட். ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒரு மொபைல் ஆப் இருக்குன்னா மொபைல் ஆப் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை வந்து செக்யூராக பண்ணுறது சைபர் செக்யூரிட்டிங்க. அந்த டேட்டாவை எல்லாருக்கும் கொடுக்குறது நெட்வொர்க் இன்ஜினியருங்க. அது எங்கேயோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணால் ஒரு கிளவுட் இன்ஜினியருங்க. அப்போ இந்த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இந்த டேட்டாவை வந்து ப்ரீஷியஸாக பார்த்துக்கிறது தான் வந்து நான் ஆக்சுவலாக HCL டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணுங்க. HCL டெக்னாலஜியில் நான் வந்து ஒரு SQL டெவலப்பருங்க, SQL DBங்க. அதில் இந்த டேட்டா வேர் ஹவுசிங்கில் ஒர்க் பண்ணேன், டேட்டா மைனிங்கில் ஒர்க் பண்ணேன், டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிசர்ச் ஃபீல்டுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv InfoTech. நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்ட் வின்னருங்க. சரி, ஓகே. இந்த டேட்டா அப்படின்னா வந்து இந்த டேட்டாவை வந்து நார்மலாக ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டேட்டாவெல்லாம் வந்து ஒரு இடத்துல நம்ம எடுக்கிறதா வந்து ETLன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா வந்து லைக் ஒழுங்காக இருக்கா இல்லையாப்பா, சரியான டேட்டா தான் இருக்காங்க அனலைஸ் பண்ணுறவங்க டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் அவன் தான் அந்த மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு இதுலேருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் எடுத்து கிராஃபிக்கலாக காமிச்சா அவன் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபீல்டு பெரியவங்க. நாம் இப்போ பார்க்குறது வந்து டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்ஸ்ன்ற ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்களேன். இதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் போவாங்கன்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. யாராவது வந்து எனி இயர் பாஸ் அவுட், எனி டிகிரி ஐடிக்குள்ள நுழையணும், ஒரு ட்ரீம் ஜாப் வேணும்னா இந்த டெக்னாலஜி தைரியமாக எடுத்து படிக்கலாங்க. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நாம் இப்போ பார்க்குறது வந்து டேட்டா சயின்ஸ் ரோல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேசுகிற ஒரு சூப்பரான ஒரு டேட்டா ஸ்பெஷலிஸ்ட் என்ன தெரியுமா, டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவாங்க. இது என்ன டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் யாருக்குமே தெரியாது, அதான் உண்மைங்க. டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்னன்னா வந்து எந்த டேட்டாவை நான் எடுக்க போகிறேன், இந்த டேட்டா எடுத்தால் இந்த பிஸ்னஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா, இந்த டேட்டா வச்சு நான் ரிசர்ச் பண்ண முடியுமா முடியாதா, இந்த டேட்டா வச்சு வந்து நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, இதெல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எது வேணும் எது வேணாம் முடிவு பண்ற கெத்து ப்ரொஃபைல் தான் டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற ஒரு ப்ரொஃபைலுங்க. ஸோ மிகப்பெரிய கம்பெனிஸ்ல அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ்ல இந்த டேட்டா ஸ்ட்ராட்டஜி ரோல் தரமான சம்பவம் பண்ற மாதிரி இருக்கும். சூப்பர் ரோலுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு சூப்பரான 2வது ரோல் என்ன தெரியுங்களா, டேட்டா ஆர்கிடெக்ட்டுங்க. டேட்டா ஆர்கிடெக்ட்னா என்னங்க, ஒரு ஆர்கிடெக்ட்னா என்ன பண்ணுவான், ஒரு வீடு வந்து டிசைன் பண்ணுவான், வரைஞ்சி இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கணும், இங்கே பெட்ரூம் இருக்கணும், இங்கே வந்து ஹால் இருக்கணும், இங்கே கிச்சன் இருக்கணும், அதுதான் ஆர்கிடெக்ட்டுங்க. அந்த மாதிரி டேட்டாக்கள் எந்த மாதிரி டேபிளில் போடலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுங்க. ஓகேவா, எந்த டேபிள் எது கூட லிங்க் பண்ணுறதுங்க, எந்த டேட்டாவை எங்கே போடுறதுன்னு அதை மாடல் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் வந்து டேட்டா ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா இந்த கிளைண்ட் கிட்ட இந்த பிஸ்னஸ் பீப்புள் கூட டைரெக்டாக பேசுவான், எப்படி உனக்கு டேட்டா வேணும், எந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும் எல்லாமே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டா பேஸையே டிசைன் பண்ணி இந்த டேபிளில் லிங்க் ஆகணும், இந்த டேபிளில் தான் இந்த டேட்டா இருக்கணும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதை பண்ணுறவன் தான் இந்த டேட்டா ஆர்கிடெக்ட். 3வதா பார்க்குற செம்ம ப்ரொஃபைல் தான் டேட்டா இன்ஜினியர்னு ரோலுங்க. டேட்டா இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா ஆர்கிடெக்டும் இந்த டேட்டா இன்ஜினியரும் இன்டர்லைன் பண்ணுவான். எப்படி அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா ஆர்கிடெக்ட் வந்து இப்படிலாம் டேபிள் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த டேபிளில் டேட்டா போகிறது யாரு, நம்மால் கெத்தா உள்ள வருவாங்க, அவன் தான் ETLன்னு சொல்கிற கான்செப்ட் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் அங்கேருந்து எடுத்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி டேட்டாக்களை மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணிடுவான். ETL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை செய்கிறவங்க தான் வந்து இந்த டேட்டா இன்ஜினியர் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ரோலுங்க. இவன் டேட்டா கொடுத்தாதான் டேட்டா சயின்ஸ்க்கே வேலைங்க, வேற எந்த பண்ண இவன் தான் எல்லாமே பண்ணணுங்க. இந்த டேட்டா இன்ஜினியர் ஒரு முக்கியமான ரோலை அவன் ப்ளே பண்ணுவாங்க.
இப்போ நம்ம பார்க்குற நாலாவது சூப்பரான ஒரு பொசிஷன் தான் வந்து எல்லாருடைய ட்ரீம் ஜாப் இதாங்க, டேட்டா அனலிஸ்ட்டுங்க. அதாவது ஒரு டேட்டாவை வந்து நான் எடுத்தாச்சுங்க, அந்த டேட்டாவை நான் எடுத்தால் மட்டும் போதுமா, அதை வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், என்னெல்லாம் கரெக்டான டேட்டா தான் எடுத்துருக்குமா, இன்னெல்லாம் டேட்டா இருக்குது அப்படின்னு முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணு. அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா தப்பான டேட்டாவாக இருக்கலாங்க, இல்லைனா வந்து டேட்டா இல்லாமல் இருக்கலாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து எனக்கு தேவையான ஒரு ரிசர்ச் டேட்டாவை உருவாக்குறது தான் வந்து இந்த டேட்டா அனலிஸ்டோட வேலைங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னா வந்து கிளீனிங் த டேட்டான்றது தான் முக்கியமான ரோலாக ப்ளே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் வந்து எய்தர் பைத்தான் இல்லை எஸ்கியூல யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கிளீனிங் த டேட்டா அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அஞ்சாவதா செம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் தான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அனலிஸ்ட்டுங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டேட்டா எனக்கு கிடைச்சிச்சுங்க, இந்த டேட்டா வச்சு அதை கிளீன்டு டேட்டா எல்லாம் வந்துச்சுப்பா, அதை வந்ததை வச்சு நமக்கு வந்து ஒரு சார்ட்டிங் மாதிரி போட்டு ஒரு அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சார்ட் போட்டு கிராஃபிக்கலாக காமிக்கும் போது ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாதுங்க, எங்கே பிரச்சனை எல்லாத்தையும் வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் பொழிச்சுன்னு அடிச்சு கொடுக்கவங்க தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இவன் வந்து டைரெக்டாக வந்து கிளைண்ட் கிட்ட பேசுறதுங்க, கிளைண்ட்டுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இந்த அவுட்புட்லாம் கொண்டு வரணும், இந்த டேட்டாக்களை கொண்டு வரணும், பிஸ்னஸ் கொண்டு வரணும், எல்லா வேலையும் தரமாக பண்ணுறது அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்ற பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட்டுங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு ரோலுக்கு வந்தாச்சுங்க. ஆறாவது சரியான பொசிஷன் தான் சயின்டிஸ்ட்டுங்க, டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன, இவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குன்னா, எனக்கு நல்ல டேட்டா அனலைஸ் பண்ண ஒரு நல்ல டேட்டா எனக்கு கிடைச்சிச்சுங்க, இந்த டேட்டா வச்சுக்கிட்டு மிஷின் லேர்னிங் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிஷின் லேர்னிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி அல்காரிதம்ஸை வந்து இந்த டேட்டா மேலே அப்ளை பண்ணி மாடல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாடல்ஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணாங்கன்னா அவன் தான் அந்த டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக பிரியுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்ளைடு டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க. அது என்னங்க இந்த 3 கிளாசிஃபிகேஷன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க. இவங்களோட வேலை என்னன்னா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடலை கிரியேட் பண்ணி வந்து ஏபி இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இதே ப்ராடக்டை வெவ்வேறு மாதிரி வந்து சிமிலர் ப்ராடக்டை வெவ்வேறு வெர்ஷனாக மாற்றி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எது மூலமாக பிஸ்னஸ் கன்வர்ஷன் ஆகுது, எது வந்து ஒரு இம்பாக்டை உருவாக்குச்சுன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி இது பெஸ்ட்டாக இருக்குன்றது அந்த ப்ராடக்டை டிசைட் பண்ணி அந்த ப்ராடக்டை வச்சு ஏதோ ஒன்றத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னலான டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ரிசர்ச் டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க. இவனோட வேலை என்னன்னு வச்சுங்களேன், புதுசாக ஏதாவது ரிசர்ச் பண்ணி புதுசாக ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுங்க, புதுசாக ஒரு மாடல்ஸை கிரியேட் பண்ணுறதுன்னு வித்தியாசமாக இது இப்போ இருக்கிறத வச்சுட்டு அதுலேருந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறது தான் ரிசர்ச் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெவல்யூஷனைஸ் இன் அப்ளைடு டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. இவன் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் டேட்டா சயின்ஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தாங்க. அதாவது ஒரு வெப்சைட்லேருந்து டேட்டா வருதுப்பா, அந்த வெப்சைட்லேருந்து வர டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு தான் அதிகங்க கம்பேரிட்டிவ்லி. அப்ளை டேட்டா சயின்டிஸ்ட் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னா, அமேசான் இருக்குன்னு வச்சுக்கலாம், அமேசானில் பாருங்களேன் ஒரு ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு பே பண்ண போகும்போது இந்த ப்ராடக்ட் இதுவும் சேர்ந்து வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரும், பீப்புள் பாட் திஸ் ஐட்டம் ஆல்சோ பாட் திஸ் ஐட்டம்னு கீழே வரும். இது எல்லாமே வந்து அவன் பண்ணுற வேலை தாங்க, இந்த டேட்டா சயின்டிஸ்ட் தாங்க. ஸோ அமேசானுக்கு மட்டுமே கோடி கணக்கில் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸை பண்ணி கொடுக்குற ஆள் தான் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ரோலுங்க. கண்டிப்பாக வந்து டேட்டா சயின்டிஸ்ட்ன்ற ஒரு ரோலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டேட்டா சயின்ஸுங்க ஹையஸ்ட் பே, ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க, சரியான ஃபியூச்சர், வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள், யாரு படித்தாலும் வேலை கிடைக்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல்டு தான் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுங்க. யார் வேணால் படிக்கலாம், படிக்கின்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒரு ட்ரீம் ஜாபாக இதெல்லாம் நினைங்க, நம்மளால ஏன் முடியாதுன்னு யோசிங்க, கண்டிப்பாக முடியுங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர நான் தயார் இருக்கேன். எனி இயர் பாஸ்வேர்ட் எனி டிகிரிங்க யாராக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் KaaShiv InfoTech.